தாவேகாவின் புதிய அமைச்சரவை மற்றும் முக்கிய பொறுப்புகளில் சென்னையை சேர்ந்தவர்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்துள்ளது பேசுபொருளாக மாறியுள்ளது. பதவியேற்ற 10 அமைச்சர்களில் முதலமைச்சர் சி. ஜோசப் விஜய் உட்பட 5 பேர் சென்னையை சேர்ந்தவர்கள். வில்லிவாக்கம் எம்எல்ஏ ஆதவர்ஜுனா, டி நகர் எம்எல்ஏ ஆனந்த், எழும்பூர் எம்எல்ஏ ராஜ்மோகன் மற்றும் மயிலாப்பூர் எம்எல்ஏ பி. வெங்கட்ரமணன் ஆகியோர் அடங்குவர். மேலும் 1000 விளக்கு சட்டமன்ற உறுப்பினர் ஜே.சி.டி. பிரபாகர் சபாநாயகராகவும், விஜயின் நீண்டகால ஓட்டுநர் ராஜேந்திரனின் மகனும் 30 வயதான விருகம்பாக்கம் சட்டமன்ற உறுப்பினருமான சபரிநாதன் அரசு தலைமை கொறடாவாகவும் நியமிக்கப்பட்டுள்ளனர். இந்த 2 பதவிகளுக்கும் அமைச்சரவை அந்தஸ்து உண்டு என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதற்கு பல்வேறு காரணங்கள் இருக்கலாம். குறிப்பாக சென்னையில் உள்ள அனைத்து சட்டமன்ற தொகுதிகளிலும் தாவேகா சராசரியாக 45லிருந்து 50% வாக்கு சதவீதத்தை பெற்றுள்ளது. மேலும் இது முதல் தேர்தல் என்பதால் கட்சியில் பெரும்பாலான முக்கிய முகங்களும் சென்னையில் போட்டியிட்டனர். அவர்கள் வெற்றி பெற்றால் அமைச்சர்களாவார்கள் என்பதும் நம் அனைவருக்கும் தெரியும். அதே நேரத்தில் தாவேகாவின் சட்டமன்ற உறுப்பினர்கள் பெரும்பாலானோர் அரசியலுக்கு புதிது, சட்டமன்ற அனுபவமும் புதிது. எனவே கட்சியில் நீண்ட நாட்களாக பயணித்த சென்னையில் இருக்கும் முக்கிய நபர்களுக்கு முக்கிய பொறுப்புகள் வழங்கப்பட்டு இருப்பது இயல்பான ஒன்றாகவே பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் இந்த கூடுதல் பிரதிநிதித்துவம் காரணமாக முக்கிய நகர்ப்புற உட்கட்டமைப்பு திட்டங்களை முன்னெடுத்து செல்லவும் ஸ்மார்ட் சிட்டி திட்டம், மழைநீர் வடிகால் பணிகள் போன்ற திட்டங்கள் முக்கியத்துவம் பெறவும் வாய்ப்பிருக்கிறது. இந்த நேரத்தில் அதிமுக மற்றும் திமுக நியமிக்கும் அமைச்சர்களின் பின்புலமும் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. பொதுவாக இந்த 2 கட்சிகளும் மாவட்டம் மற்றும் சாதிய சமன்பாடுகளுக்கு அதிக முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் உறுப்பினர்களின் சமூகம் ஆகியவற்றை மையமாக வைத்து அமைச்சர் பதவி ஒதுக்கப்படுவது வழக்கமாக இருந்து வருகிறது. அந்தந்த மாவட்டங்களில் கட்சியின் அடித்தளத்தை பலமாக வைத்துள்ள முக்கிய தலைவர்கள் அமைச்சர்களாக நியமிக்கப்படுவர். அனைத்து சமூகத்தினருக்கும் பிரதிநிதித்துவம் அளிக்கும் வகையில் அமைச்சர்கள் தேர்வு செய்யப்படுவர். தற்போது தாவேகாவை பொறுத்தவரை நாமக்கல் மாவட்டம் குமாரமங்கலத்தை சேர்ந்த அருள்ராஜ் முன்னாள் IRS அதிகாரி, இவருக்கு அமைச்சர் பதவி கொடுக்கப்பட்டுள்ளது. அடுத்து தாவேகாவில் மிக நீண்ட அரசியல் அனுபவம் கொண்ட மூத்த தலைவர் செங்கோட்டையன் தான். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகிலுள்ள குள்ளம்பாளையத்தை சேர்ந்தவர். ஏற்கனவே பலமுறை அதிமுக அமைச்சராக இருந்தவர். இனி தாவேகா அமைச்சர். திருப்பரங்குன்றம் சட்டப்பேரவை தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றுள்ள CTR நிர்மல்குமார் சென்னையை சேர்ந்தவர். உசிலம்பட்டி பூர்வீக ஊர் என்று வேட்புமனுவில் தெரிவித்துள்ளார். இவரும் பதவியேற்ற அமைச்சர்களில் ஒருவர். அடுத்து சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி தொகுதியில் வெற்றி பெற்ற மருத்துவர் TK பிரபு தற்போது தாவேகா அமைச்சர். சிவகாசி தொகுதியில் வெற்றி பெற்ற கீர்த்தனா MSc பட்டதாரி. இப்படி இருக்க அடுத்தடுத்து வெளியாகும் அமைச்சர் பட்டியல் மாவட்டங்கள் மற்றும் சமூக பிரதிநிதித்துவத்தை சமன் செய்யும் வகையில் எந்த மாதிரியான அறிவிப்பு இருக்கும் என்ற எதிர்பார்ப்பும் எழுந்திருக்கிறது.